வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் நிழலின் குரலில் தெரிந்து கொள்வது திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரின் சிறப்பு. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஸ்தலமாகும். இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் போன்ற நாயன்மார்கள் இந்த கோவிலை போற்றி பாடியுள்ளனர். இக்கோவிலின் சிறப்பே இங்குள்ள சிவலிங்கம் நீருக்குள் இருப்பதாகும். மேலும் அகிலாண்டேஸ்வரி சன்னதியும் மிகவும் பிரசித்தி பெற்றது. திருவானைக்காவல் கோவிலின் மற்றொரு சிறப்பான அம்சம் என்னவென்றால், இங்கு தினமும் மதியம் நடைபெறும் உச்சிக்கால பூஜைதான். இந்த பூஜையின் போது அர்ச்சகர் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி போல் புடவை மற்றும் ஆபரணங்கள் அணிந்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்வார். இது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டதை குறிக்கும் விதமாக இன்றளவும் கடைபிடிக்கப்படுகிறது. கூடுதல் சிறப்பாக கோவிலின் மூலவரான ஜம்புகேஸ்வரர் அப்புகலிங்கமாக விளங்குகிறார். அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி முன்பாக அமைந்துள்ளதுடன் ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு எதிரேயும் நேராக இருப்பதில்லை. கூடுதல் சிறப்பாக கோவிலின் மூலவரான ஜம்புகேஸ்வரர் அப்புகலிங்கமாக விளங்குகிறார். அகிலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதி முன்பாக அமைந்துள்ளதுடன் ஜம்புகேஸ்வரர் சன்னதிக்கு எதிரேயும் நேராக இருப்பதில்லை. இது அம்மன் சிவபெருமானை நோக்கி வழிபடும் விதமாகவும் பழங்காலத்தில் அவர் மிகவும் உக்கிரமாக இருந்ததாகவும் ஆதிசங்கரர் அவருக்கு ஸ்ரீ சக்கர வடிவ தாடங்கிகளை போட்டு கோபத்தை தணித்ததாக தல புராணங்கள் கூறுகின்றன. இது கோவிலின் முக்கிய சிறப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவில் பரந்து விரிந்துள்ளது. இது அதன் பிரம்மாண்டமான கட்டமைப்பிற்கும் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடக்கலைக்கும் சிறந்த சான்றாக உள்ளது.